தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ வீடியோவில் பார்க்குற இவன் தாங்க வினோத்குமார். தான் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டதுனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டானான். போய் அவன் பொண்டாட்டியை இல்லை நீ தேடி கண்டுபிடிச்சி வெட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டில் தனியாக இருந்த 3 பச்சை குழந்தைங்கள கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கிறான். எப்படிங்க மனசு வருது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு? மிருகம் கூட இந்த மாதிரி தான் குழந்தைங்கள சாகடிக்காதுங்க. இந்த மாதிரி தேவடைய பசங்களெல்லாம் உயிரோடு விடக்கூடாதுங்க. இவங்களுக்கு தர தண்டனையில் இன்னொருத்த குழந்தைங்க மேலே கை வைக்கிறதுக்கே பயப்படணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைங்கள அனாதையாக விட்டுட்டு எப்படிங்க அந்த தேவடைய முண்டைக்கு போகிறதுக்கு மனசாட்சி வந்திருக்கும்? காம வெறி பிடிச்ச மிருகங்க. இவங்களுக்கு குழந்தைய பிறந்தது தான் அந்த குழந்தைங்களோட தப்பா? இந்த 3 குழந்தைங்கள கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கான். கேட்கும்போதே எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுங்களா? எத்தனை தெய்வங்கள் எத்தனை கடவுள் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கடவுளான அந்த குழந்தைங்கள காப்பாற்றக்கூடாதா? பச்சை குழந்தைங்க, நல்லது எது கெட்டதுன்னு அறியாத குழந்தைங்கள 3 குழந்தைங்கள கழுத்தை அறுத்து கொண்டு இருக்கிறான். இவனுக்கு கொடுக்குற தண்டனையில் இன்னொருத்தன் இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது. குழந்தைங்க மேலே கையை வைக்கவே பயப்படணும். அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.